பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், பங்குச்சந்தை ஜோதிடர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர் ஏகே அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப கேப் ஆயிடுச்சு அடுத்தடுத்து கண்ணன் போடுறதுக்கு. ஸோ என்னன்னா, இப்போ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது. எப்போதான் கல்யாண வயசு வந்து 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு 20 வருஷம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகாமே இருக்காங்க. பட் என்னன்னா, இப்படி இருந்தோம் இந்த பக்கம் ஒரு சைடு இப்படி இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிறது இல்லைங்க. அவ்வளோ பொருத்தம் பார்த்தோம், இந்த பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும், பட் அதுவும் செட் ஆகலை. இதை எப்படி தான் பண்ணுறது அப்படிங்கிற இந்த தரப்புல சில பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை பார்க்குறாங்க, ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனை பார்க்குறாங்க. எதுக்காக அது மாதிரி பார்க்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எந்த ராசி எந்த லக்கணக்காரர்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற ஒரு காரகம் அவங்களுடைய கணவரை குறிக்கிறது. அதே போல் தான் ஆணுடைய ஜாதகத்திலையும் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரனுங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு காரகம். ஸோ இதோடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் பார்ட்னர்ஸோடைய விஷயங்கள், அவங்க எப்படி கேரக்டர், எந்த மாதிரியான லைஃப் முறைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால அதில் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்போ வந்து நம்ம பார்க்க முடியும் சுக்கரன். இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? இப்போ உச்ச நீசங்கிறது நீங்கள் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எந்த பாவத்தில் இருக்கு, என்ன ஆதிபத்தியம், என்ன கிரக சேர்க்கை, என்ன பார்வை இருக்கு, இதெல்லாம் தான் மெயினாக பேசும். இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல மனைவி மூலியமா அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, மனைவி வந்ததுக்கப்புறம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த அவருக்கு சுக்கிரன் குரு, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சூரியன், சுக்கிரன் புதன், ஸோ மேக்சிமம் சுபகோட்கள் தொடர்பு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து மகர லக்கணமா இருக்கார், அப்போ சுக்கிரன் புதன் இருந்துச்சுன்னா அஷ்டமாதிபதியோடைய சேர்க்கை, அப்போ அந்த டைம்ல அதை கட் பண்ணிடணும். அதுக்கு மட்டும் நம்ம லக்ன ராசி இருப்பாங்க, புரியுதுங்களா? அஷ்டமாதிபதியோடைய சேர்க்கை இருக்கக்கூடாது, பாதகாதிபதியோடைய சேர்க்கை இருக்கக்கூடாது, மற்றபடி சுபக்கோட்கள் தொடர்பு இருக்கு, ராகு சம்பந்தப்படுது. அப்படிங்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். இல்லை எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குது, நான் டவுன்ஃபால் ஆகிட்டேன். இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த புள்ள வந்த நேரம் நல்லா கோடீஸ்வரன் ஆகிட்டாப்பா அப்படின்னு. ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே நல்லா இருந்துச்சு, 5-6 வருஷம் நல்லா மேலே வந்துட்டாப்பா அப்படின்னு. அப்படி தலைகளான வாழ்க்கையும் இருக்கு ஐயா. அப்படி தலைகினா அது அதுக்கடுத்து சொல்லி கேட்டுருப்பீங்க, புள்ள பிறந்துச்சு அவனுக்கு, சும்மா டப்ப டப்பன்னு மேலே வந்துட்டான். இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய வருகை வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஜாதகத்தில் மெயின் விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆணுக்கு வந்து லைஃப் நல்லா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாதது, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது, இல்லை மேரேஜ் வாழ்க்கையை புரட்டி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் சனி கேது சேர்க்கை, சுக்கிரன் அஷ்டமாதிபதியோட சேர்ந்து கேது வர்றது, சனி வர்றது, பாதகாதிபதியோட சேர்க்கை, அஷ்டமாதிபதியோட சேர்க்கை இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மனிதனை வந்து அழிச்சிரும். அது கிட்டத்தட்ட அதோடைய திசாபுத்தி காலகட்டத்தில் சுத்தமாக அவரை அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து என்னென்னா டோட்டலாக இவரோட வாழ்க்கையும் டவுன் ஆகி அந்த மேரேஜ் லைஃப்பும் குலாப்ஸாருக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று பலத்தை எடுத்துக்கணும்னா 7ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். இப்போ 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பாவாதி மட்டும் வீக்காக இருக்குன்னா பிரச்சனை வந்தாலும் சேர்ந்துருவாங்க. நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரச்சனை வரும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க, மறுபடியும் பிரச்சனை வருவாங்க சேர்ந்துருவாங்க, இந்த மாதிரி கப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ 7ஆம் பாவாதிபதி வீக்குனா பிரச்சனை வரும், அது குறிப்பிட்ட திசாபுத்தியில் டிவோர்ஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்தில். இப்போ பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா செவ்வாயும் 7ஆம் பாவமும் 7ஆம் பாவாதிபதியும். இப்போ செவ்வாயோட சுபகோட்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கணவர் வந்து ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும். அவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கணவர் மூலிமா எல்லா சப்போர்ட்டும், எல்லா ஒரு மேரேஜ் லைஃப்பில் என்னென்ன தேவையோ அனைத்து சந்தோஷத்தையும் அவங்க அனுபவித்து வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான சூழல்கள் எல்லாமே 100% இருக்கும். இல்லை செவ்வாயுடைய சனிக்கேது, செவ்வாய் என்ற பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 4, 8, 12, 7ஆம் பாவத்துக்கு 4, 8, 12
மறைஞ்சிருக்கிறது. ரெண்டாவது, அது நின்ற நட்சத்திரம் சனி கேதுவா இருக்கிறது, அஷ்டமாதிபதியாகி இருக்கிறது, 7ஆம் பாவத்துல சனி கேது தொடர்பு இருக்கிறது. இந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் பட்சத்தில் மேரேஜ் லைஃபே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தவறான ஒரு இதாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி சார், இது என் ஜாதகத்தில் இப்படி இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்க ஜாதகத்தில் வந்து என்னன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான ஜோனாக இருக்கு. இப்போ செவ்வாயுடைய கேது இருக்கு, 7ஆம் பாவத்தில் அடிபட்டிருக்கு, அஷ்டமாதிபதி சொந்தம் இருக்குன்னா, அப்போ இதுக்கு தான் நம்ம என்னன்னா, இது வந்து இப்படித்தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு ஜோசியம்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாதகத்தை நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த சுக்கிரன் குரு சேர்க்கை ஆணோட ஜாதகம் அப்படி மேட்ச் பண்ணி வச்சா சண்டை சச்சரவு இருந்தாலும் லைஃப் ஓடும், புரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப மோசமான ஜாதகம், சூப்பர் ஜாதகம் சேர்த்து வைக்கணும். சூப்பர் ஜாதகம் சேர்த்து வைக்கலாம், அது எப்படி இருந்தாலும் அது சூப்பர் தான் போகும். கிரீன் வச்சு பண்ணுவீங்களேன், நம்ம கிரீனோடைய ஜாதகம் கிரீன் ஜாதகம் நம்ம சேர்த்து வைக்கிறது, அது எந்த பாதிப்பும் வராது. ஒரு ஜோதிடருக்கு எங்கே வந்து ஒரு சவாலாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஜாதகத்தை எப்படி கரெக்டாக ஃபெச் பண்ணுறது. வெறுமனே 10 பொருத்தத்தை பார்த்தாலும் ஒன்றும் வேலை நடக்காது. பல பொருத்தத்தை பார்த்துட்டோம், பல இடத்துல நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து தோஷம், ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படி அதையெல்லாம் தாண்டி இதுதான் வேலை செய்யும். அப்போ அது ரொம்ப முக்கியமாக இந்த கிரக சேர்க்கையை நம்ம எடுத்து பார்க்கணும், என்ன ஆதிபத்தியம்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஜாதகம் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல கிரீன் அமைப்புள்ள சூப்பரான ஜாதகம், அது சுக்கிரன் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னா, அந்த ஆணுடைய ஜாதகத்தோடைய தாக்கத்துல இவங்க வந்து பிரியாம சின்ன சின்ன சண்டை சச்சரவோட போவாங்க. அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கும் போது இத்தனை விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பொருத்தம் பார்க்கும் பொழுதே நம்ம பிரசனமும் போட்டுருவோம், அதுலயே தெரிஞ்சிருது மேட்சா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் செகண்டரி. அதனால திருமண பொருத்தங்கிறது எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்து பார்க்கணுமோ பாருங்க. ஏஜ் ஆயிடுச்சு, நான் இந்த மாதத்துட்டோம், நீ அடுத்த 3 மாதம் கழிச்சுன்னா முகூர்த்தம் வருது, மண்டபம் போயிடும் அப்படிங்கிறதுக்காகலாம் யாரும் ஓகே பண்ணாதீங்க. பெரும்பாலும் இப்போ பண்ணுறது இல்லை, இருந்தாலும் ஒரு சிலர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. 90 நாள் 10 நாள் 20 நாள்லாம் பார்த்து முடிவு பண்ணி டப்புன்னு கல்யாணம் ஆனதெல்லாம் நான் நிறைய இப்போ பார்க்குறேன். அதனால லேட் ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகிறதுக்கு தள்ளி போனாலும் பரவாயில்ல, நிதானமாக பார்த்து நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் ஃப்யூச்சர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட பெண் தான் வரும், ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கணவர் தான் வருவார் அப்படிங்கிறது எப்படி கண்டறியும்? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன் சூரியன் சேர்க்க, சூரியனோட ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கு, சூரியன் குருவா இருக்குன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க வரக்கூட மனைவி. இல்லைன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் ஜாப் கூட ஆவாங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அவங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தினுடைய புதனுடைய சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, புரியுதுங்களா, செவ்வாய் புதன் சேர்க்கை, கண்டிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, ஐடி ஒர்க் போவாங்க 7ஆம் பாவத்தில். 7ஆம் பாவத்தில் 7ஆம் பாவமும் சுக்கிரனும் பாவ அதிபதியும். இப்போ வந்து சனிக்கேது இருக்கு, அவங்க வேலைக்கே போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருக்காது அவங்க. அப்போ அவங்க மனைவி வேலைக்கு போக மேக்சிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த காரகம் இருந்தால் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது, இது உறுதியாக இருப்பாங்க. மற்றவங்களாம் எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது, ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இருக்காங்க. பட் இது வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம அது இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் குரு சேர்க்கை லெக்சரராக இருப்பாங்க, ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓனாக கிளாஸ் டீச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டீச் பண்ணுறது, டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க, அது எந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டுலேருந்து வருவாங்க. இப்போ நம்ம 2வது இது எடுத்துப்போம், வெறும் செவ்வாய் மட்டும் சேர்க்கை இருக்கு, ஆர்கிடெக்ட், அது கூட சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கு, புரியுதுங்களா. அப்போ இன்டீரியரை சேர்ந்து ஆர்கிடெக்டிங்கோட, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த காரகத்துவத்தை வச்சு அவங்க என்னவா இருப்பாங்கிறது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கிற பாவத்தை சொல்லுங்க. பெண் ஜாதகத்தில் தான் நான் அப்பவே சொன்னேன் பார்த்தீங்களா, சேம் என்ன ஆணுக்கு நம்ம வந்து சுக்கிரன் சொன்னோமோ அது அப்படியே செவ்வாய், அப்படியே ஆமா, அவ்வாய்க்கு 7ஆம் பாவம் 7ஆம் பாவாதிபதி மெயினா பார்த்துக்கணும், புரியுதுங்களா. இப்போ நம்ம என்னன்னா இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், ஒரு ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்குன்னா குட், ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்து சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் சரியா இருக்கு. இது இங்க வீக்கா, இதே மாதிரி வீக்கான ஜாதகத்தை பார்த்தா தான் மேட்ச் ஆகுன்னு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, அது நிற்காது. அதோடைய திசாபுத்தி காலகட்டங்களில் பிரிவினை ஏற்பட்டுரும். அதனால அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து, இந்த 7 சனி, அஷ்டமச்சனி இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதும்பாங்க, அது எந்த வகையில் உண்மைங்க?
அஷ்டம சனி பண்ணக்கூடாதுங்க. 7.5 சனிலாம் பண்ணலாம். அப்போ ஒருத்தருக்கு 27 வயசுல 7.5 சனி வந்துச்சுன்னா 35 வயசு வரைக்கும் பண்ணாமையா இருக்க முடியும். இல்ல 31 வயசு ஆயிருச்சு, அப்பதான் அவருக்கு திருமண யோகம் வருது, அப்ப 7.5 சனி ஆரம்பினா 40 வயசுல கல்யாணம் பண்ண முடியும்? அஷ்டம சனியில பண்ணாம 2.5 வருஷம் தவிர்க்கலாம். புரியுதுங்களா? மற்றபடி எல்லாமே பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்னன்னா, உங்களுக்கு 4, 6, 10லேருந்து திசாபுத்தி நடக்கும்போது கல்யாணம் நடக்காது, ஃபர்ஸ்ட் அமையாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 4, 6, 10லேருந்து திசாபுத்தி நடக்கும்போது திருமணம் செய்ய விடாது. அந்த டைம்ல ஒரு திருமணம் குறிக்கிறது, பொருத்தம் பார்த்து ஓகே பண்ணி பண்றதும் ரொம்ப தவறு. புரியுதுங்களா? அது போக நம்ம முகூர்த்தம் பார்க்கணும், கோச்சாரத்தெல்லாம் வச்சு பார்க்கணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது பேசினா நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த திருமண பொருத்தங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம். அது சின்னதாக அந்த ஒரு 10 பொருத்தத்தில் முடிக்கிறத இல்லாமல் கரெக்டாக பார்க்கணுங்கிறது தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அஷ்டம சனி காலகட்டத்தில் பண்றது வந்து அவாய்ட் பண்றது நல்லது. நல்லது. சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஐயாவோட கீழ்கட்ட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பொருத்தங்கள் நீங்கள் பார்த்து நல்ல பலனை அடையலாம். இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.